நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படி தான் இப்போது மிஸ்ஸஸ் அண்டு மிஸ்டர் இந்த படம் மூலிமா வனிதா திரும்பவும் சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் அண்டு ஏன் இவங்க சிக்கலில் சிக்கினாங்க, இது தொடர்பாக அவங்க எடுத்திருக்க அதிரடியான முடிவு என்ன, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மிஸ்ஸஸ் அண்டு மிஸ்டர் இந்த படம் வனிதா அண்ட் ராபர்ட் இவங்க 2 பேருடைய வித்தியாசமான நடிப்பில் வெளியாயிருக்கு. இந்த படம் ஜூலை 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்துட்டு இது 90s வந்த பலவிதமான படம் மாதிரி இருக்குது, இது போலலாம் சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து சில விமர்சனங்கள் பண்ணுறவங்க, அதாவது ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது 90s வந்த இந்த மாதிரி படம் மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் ஆமாம் அது அப்படி தான் இருக்குன்ட்டு படம் பார்க்காமலேயே சில பேர் விமர்சனம் சொன்னதாக அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க வனிதா. ஸோ வனிதா இந்த குற்றங்கள் வச்சதுக்கு அப்புறமா அவங்க எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் படத்தை எல்லாரும் காப்பி பண்ணிட்டேன், இந்த படத்தில் ஒரு சீன் ரொம்பவே அப்படியே அப்பட்டமாக தெரியுது, இந்த படத்துல இருந்தால் சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு சீனை எடுத்து இந்த படம் தான்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள், அப்படி நிரூபித்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் இந்த 30 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க கணவன் மனைவி இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்குள்ளே வர இந்த சண்டைகளை எப்படி தீர்க்கணும், இது போல் யதார்த்தமான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் எங்கள் சொந்த தயாரிப்பில் எடுத்திருக்கோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, இது யாரோ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இளையராஜா சார் எங்கள் மேலே எடுத்திருக்க அந்த லீகல் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நாங்களும் லீகலாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எனக்கு நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு, அதில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது எல்லாத்தையுமே நான் கடந்துட்டேன், அந்த மாதிரி தான் நான் இதையும் கடந்து வருவேன், இப்படி அவங்க ரொம்ப போல்டாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வனிதாக்கு மட்டும் என்னையா பிரச்சனை, சில பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு காரணம் இவங்க எடுக்கிற முயற்சியா அப்படின்னும் சில பேர் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. ஏன்னா வனிதா அவர்களுடைய திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர் கூட அவங்க ஃபோட்டோஸ் போட்டது, வீடியோ எடுத்தது, திருமணம் ஆகிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, இது போல் சொன்ன விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் தீயாக பரவுச்சு. அதை ஒரு பாயிண்டில் விவாத பொருளாகவே மாற்றினாங்க. அது யார் கூடன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த நபர் இல்லை, அதனால் அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இருந்தாலுமே ஒரு நபர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை வச்சு தான் இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் சமீபத்தில் அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் தேட்டர் வாசலில் அவங்க கொடுத்துருந்த பைட் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, இப்போது இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் போட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இளையராஜா அவர்கள் எங்களை வாழ்த்திருக்காரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது ரொம்ப பெரிய பாக்கியம், இப்படிலாம் சொல்லி ஃபோட்டோலாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது இளையராஜா அவர்கள் ஃபோட்டோக்கு நல்லா பளிச்சுன்ட்டு பல்ல காட்டிகிட்டு இருந்தார். இப்போ எதுக்காக இவங்க மேலே நோட்டீஸ் கொடுத்தாரு அப்படின்னும் சில பேர் விமர்சனங்களை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இது குடும்ப பிரச்சனை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க வனிதா. ஆமாங்க, சில பேர் இவங்க அந்த மருமகள் சொன்ன விஷயம், நான் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன், நான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பூஜை அறைக்குள்ளெல்லாம் நான் போயிருக்கேன், நான் தான் பூஜையே பண்ணுவேன், எனக்கு ஜீவா அம்மா எல்லா உரிமையும் கொடுத்தாங்க, ஏன் நான் தான் அந்த வீட்டு மருமகளாக போயிருக்கணும்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, என்னது மருமகளா, அப்போ கார்த்திக் ராஜாவும் இவங்களும் காதலிச்சாங்களா, இந்த காதலை இளையராஜா ஏற்றுக்கலையா, அதுக்கு தான் இப்போ பழி வாங்குறாரா, இது போல் கட்டுக்கதைகள்லாம் இழுக்கப்பட்டது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் திரும்பவும் வனிதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அப்போவே எங்கள் குடும்ப பிரச்சனையில் இந்த காதல் விவகாரம் வந்தது, அப்போது அந்த நபர் என்ன சொன்னார்னா, என்ன காதலிக்கிறியா, எங்கள் அப்பாவை காதலிக்கிறியான்னு கேட்டதுக்கு நான் என்னை இளையராஜா அப்பாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கடவுளாகவே மதிக்கிறாங்களாம் இளையராஜா அவர்களை. ஸோ கடவுளே இப்படி பண்ணால் நாங்களாம் என்ன பண்ணுறது, இப்படிலாம் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னடா கர்ஜனையிலேயே இருக்கிற சிங்கத்தையே இப்படி கதற விட்டுட்டீங்களே அப்படின்னு தான் பல பேரும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. ஸோ யாராக இருந்தாலும் இவங்களும் ஒரு மனுஷங்க தான், இவங்களுக்கும் நிறைய உணர்வுகள்லாம் இருக்குது, அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் இவங்களை மேலும் மேலும் காயப்படுத்துகிற விதமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் இவங்க இன்னும் இவ்வளோ எமோஷ்னலாக முக்கிய காரணம் என்னென்னா, தன்னுடைய மகளான ஜோவிகா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொந்த காசை போட்டு இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் எங்களை பழிவாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சி இவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி காட்டினா மட்டும்தான் அதோடய க்யூரியாசிட்டி இருக்காது. இல்லைனா அதில் என்ன இருக்கும்ன்ட்டு நம்ம அப்படியே மறைச்சு பேசினா தான் அதில் நிறைய பேர் சில தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் அவசியம்தான் அப்படின்றத ரொம்பவே வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஜோவிகா. ஸோ பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த படமே இருக்குது. இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். 4வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போயிட்டு ரொம்ப பாலியல் ரீதியாக கொடுமையாக அந்த குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தோம். இந்த செய்தி மட்டும் இல்லை, காலங்காலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியாகிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பெண்கள் கரெக்டாக உடை அணியணும் அப்படின்ட்டு பெண்களுடைய உடை மேலேயும் பெண்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இப்போ வரைக்கும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு நடந்தால் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அதையே இந்த குழந்தைகளுக்கு நடக்குது, முதியவருக்கு நடக்குது, நம்ம பார்த்துருந்தோம். இவங்களுக்கெல்லாம் என்ன காரணங்களை சொல்ல போகிறாங்கன்னு தெரில. சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணங்களை மட்டும்தான் முன் வச்சிட்ருக்காங்களே தவிர அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கல. அதுக்கான தீர்வாக தான் இந்த படத்தை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோன்றதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்ததுனால இந்த படத்தை எப்படி ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுன்ட்டு சில பேர் தயக்கத்தில் இருக்கிறதுனால இந்த படத்தை இவங்க ஓனாக வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் மெம்பரெல்லாம் யாரெல்லாம் ஆகுறாங்களோ அவங்க மூலயமா இந்த படத்தை நாங்கள் வந்து பாப்புலர் ஆக்குவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க வனிதா அவர்கள். அது மட்டும் இல்லை, ஓடிடி தளத்தில் வந்து இவங்களுடைய படத்தை வந்து வேணாம் அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்களாம். அதுக்கு ரீசன் ரொம்பவே கம்மியான காசுக்கு இந்த படத்தை அவங்க கேட்குறாங்களாம். அதனால் எதுக்கு நாங்கள் அவ்வளோ காசு போட்டு எடுத்துகிட்டு இவ்வளோ கம்மி காசு கொடுக்கணும், நான் என்னுடைய ஓன் யூடியூப் சேனல்லையே நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத விஷயத்த அவங்க சொல்லி இப்போ இந்த படம் வந்து அவங்களுடைய ஓன் சேனல்லே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஆதரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அண்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ பேசுகிற எனக்கும் தெரியாது. அதே மாதிரி எவ்வளோ இதை விட மோசமாக நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் வனிதா அவர்களையே எப்போ பார்த்தாலும் குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மோசமான காட்சிகள்ன்ட்டு பல படங்களில் பல சீன்களை வந்து எடுத்திருக்காங்க. அந்த வகையில் சிவராத்திரி அப்படின்ற ஒரு பாடலை இளையராஜா அவர்களை கேட்காம யூஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த பாடலை இவங்க வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி தான், அதாவது ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி மியூசிக் தான் வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் வனிதா அவர்களுடைய இந்த முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.